தமிழர் நிலம் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் அமைஞ்சிருக்கிற செந்தில் முருகன் கோட் ஃபார்ம் அந்த பண்ணைக்கு தான் வந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட இந்த பண்ணையில் பார்த்தீங்கன்னா ஒரு 600லேருந்து 700 செம்மறி கிடாய்கள் மட்டும் வளர்க்குறாங்க, ஆடுகள் வளர்க்கல. இதில் ஒரு 200 காணு பக்ரீத் குட்டிகள் வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ பக்ரீத் குட்டிகள்லாம் சேல்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த பண்ணையில் தான் இப்போ அந்த பக்ரீத் குட்டிகள் எப்படி வளர்க்குறாங்க, எப்படி விற்பனை பண்ணுறாங்க அதையும் கேட்டுட்டு பண்ணையில் இருக்கிற ஆடுகள் பற்றியும் நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இதில் புதுசாக பரண் அமைச்சிருக்காங்க, அந்த பரணை பற்றியும் கேட்க போகிறேன். இந்த வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அண்ணா வணக்கம்ண்ணே. வணக்கம்ண்ணே. அண்ணா உங்கள் பேர் இந்த இடத்தோட முகவரி சொல்லுங்கண்ணே. என் பேர் சந்திரசேகரன். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அருகில் அமைந்துள்ளது செந்தில் முருகன் நாட்டுப்பண்ணை. இங்கே பார்த்தீங்கன்னா பக்ரீத்துக்காக குட்டிகள் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா இப்போ லாஸ்ட் டைம் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ எடுத்தோம். அது எந்த வகையில பயனுள்ளதா இருந்துச்சு, எப்படி ரீச் இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு, நல்லா ரீச் ஆயிருந்துச்சு. நிறைய பேர் வந்தாங்க. அந்த வீடியோ பார்த்து நிறைய பேர் வந்து அணுகுனாங்க. நிறைய பேருக்கு குட்டியும் கொடுத்துருக்கோம். சரி, வளர்ப்பு முறையும் சொல்லியும் கொடுத்துருக்கோம். சரி, இப்போ நம்ம குட்டிகள் பார்த்தேன். இப்போ நம்ம பண்ணையில எவ்வளவு குட்டிகள் கிடக்கு, என்னென்ன வகையான குட்டிகள் கிடக்கு, எத்தனை மாசம் குட்டிகளா கிடக்கு? ஏன்னா நிறைய ஸ்டேஜ்கள்ல பாக்குறேன், சின்னதும் பெருசுமா கிடக்கு. அந்த விளக்கத்தை சொல்லுங்களேன். நம்ம இதுல வந்து 8 பிரிவா கிடக்கு. சரி, பாத்தீங்கன்னா ஒரு 2 மாசத்த குட்டியிலேருந்து 11 மாசத்த குட்டி வரலையும் கிடக்கு. ஒவ்வொன்றும் தனித்தனி பிரிவா இருக்கு. பாத்தீங்கன்னா பக்ரீத்துக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 11 மாசம் ஆன குட்டி இதெல்லாம் பல்லு படாத குட்டியெல்லாம் இருக்கு. பாத்தீங்கன்னா 7 மாசத்த குட்டி, 8 மாசத்த குட்டி அப்படியே தனித்தனியா பிரிச்சு வச்சிருக்கோம். ஒவ்வொரு பார்ட்டும் அதுக்கு தான் பிரிக்கிறது. 8 பார்ட்லயும் அந்த ஒவ்வொரு மாச ஸ்டேஜ்ல உள்ளது தனித்தனியா அப்படி கிடக்கு. இப்போ மொத்தம் எவ்வளவு குட்டிகள் கிடக்கு? மொத்தம் வந்து எங்கள்கிட்ட 600 குட்டி கிடக்கு. 600லேருந்து 700 வரலையும் கிடக்கு. இப்போ பக்ரீத் சேல்ஸ்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? பக்ரீத் சேல்ஸ் நல்லா போயிட்டு இருக்கு. சரி, பக்ரீத்துக்கு பாத்தீங்கன்னா இப்ப ஒரு 200 குட்டி இருக்கு. 200. ஆமா. இப்ப நேத்து பாத்தீங்கன்னா நேத்த ஒரு 50 குட்டி புக்கிங் ஆயிடுச்சு. இன்னும் விறுவிறுன்னு புக்கிங் ஆகிட்டு இருக்கான். முந்தினவங்களுக்கு கிடைக்கும், அவ்வளவுதான். எவ்வளவு குயிக்கா புக்கிங் பண்ணணுமோ அவ்வளவு குயிக்கா நீங்க பண்ணிக்கணும். சரி, இப்ப பக்ரீத்துக்கு நான் பார்த்தேன், பக்ரீத் குட்டிகள்லயே 2 விதமா இருக்கு. ஒரு பெரிய சைஸ் குட்டி இருக்கு, ஒரு சின்ன சைஸ் குட்டி இருக்கு. அத பத்தி சொல்லுங்களேன். அது பெரிய சைஸ் குட்டின்னா சில பேர் வந்து பெரிய ஆடா தான் கேட்பாங்க. ஒரு 30 கிலோல இருந்து 40 கிலோ வரலையும் கேட்பாங்க. இன்னொரு சிலர் பாத்தீங்கன்னா 20 கிலோல இருந்து எனக்கு 25 கிலோ கொடுங்க, பொடி குட்டியா இருந்தா போதுங்க. அதுக்குதான் நாங்க பாட்டா பிரிச்சு வச்சிருது. பெரிய குட்டி கேட்கறவங்களுக்கு பெரிய குட்டி, பொடி குட்டி கேட்கறவங்களுக்கு பொடிய குட்டி. சரி, இப்ப இந்த பொடி குட்டி பாத்தீங்கன்னா அது எத்தனை மாச குட்டி, எவ்வளவு வெயிட் இருக்கும், என்ன இடையில இருக்கும்? அந்த குட்டி பாத்தீங்கன்னா ஒரு 6ல இருந்து 7 மாசத்த குட்டி தான். அது பாத்தீங்கன்னா 25 கிலோ வெயிட் வரும். உயிரடை 25 கிலோல இருந்து 28 கிலோ வரலையும் 30 கிலோக்குள்ள வந்துடும். சரி, அத லோ பட்ஜெட்ல ஆமா, லோ பட்ஜெட்ல கேட்கறவங்களுக்கு அந்த பொடி குட்டியை கொடுப்போம். சரி, அந்த பெரிய சைஸ் குட்டினா? பெரிய சைஸ் குட்டி வந்து 10ல இருந்து 11 மாசம் ஆச்சு. சரி, அது பாத்தீங்கன்னா 35ல இருந்து 40 வரலையும் இருக்கும். 40 தாண்டியும் இருக்கு சில குட்டிகள். ஆமா, சில குட்டிகள் 40 தாண்டியும் இருக்கு. அது பாத்தீங்கன்னா கேட்கறவங்களுக்கு சில பேர் அதிகபட்சத்துல கேட்பாங்க. எனக்கு இப்ப இடம் அதிகம் உள்ளது, 25 கிலோ கறி உழுவுற மாதிரி கொடுங்க அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த 40 கிலோவுக்கு மேல உள்ள குட்டியை தேர்ந்தெடுத்து கொடுப்போம். நல்ல வளர்ப்புல இருக்க. இதெல்லாம் எத்தனை மாசம் குட்டிகளா தேர்ந்தெடுத்து வாங்குனீங்க, எவ்வளவு நாள் வளர்த்துருக்கீங்க? நான் வந்து குட்டி வாங்கலையே 60 நாள் தாண்டின குட்டியா தான் வாங்குவோம். 2 மாசம் முடியணும். 2 மாசம் கண்டிப்பா. ஆமா, கண்டிப்பா முடிஞ்சே ஆகணும். 2 மாசம் முடிஞ்சாதான் அந்த குட்டி வந்து இங்க வந்து தீனி பிடிக்கும், சாப்பிடும், பச்சை பில்லெல்லாம் திங்கும். அது 2 மாசத்துக்குள்ள உள்ள குட்டி வந்து எடுபடாது. அதை வாங்க முடியும். குட்டி தரமான குட்டியா தான் தேர்ந்தெடுக்கும். பக்ரீத் குட்டிகளுக்கான தீவனங்கள்லாம் என்ன மாதிரி போடுறீங்க, என்ன டைம்ல போடுறீங்க, என்ன அளவுல போடுறீங்க? தீவனம் பாத்தீங்கன்னா இதுக்கெல்லாம் வந்து காலையில பாத்தீங்கன்னா தூத்துக்குடி தீவனம் தான் போடுறோம். பருப்பு வகை தான் எல்லாமே. காலையில பருப்பு வகை போடுவோம். மொத்தம் ஒரே இதுல சொல்லிட்டீங்க. எல்லா வகையான பருப்பு அதுல கலந்தது. பருத்தி கொட்டையில இருந்து பருத்தி கொட்டை, கடலை புண்ணாக்கு, குச்சி தீவனம், துவரம் பொட்டு, இது துவரை எல்லாமே கலந்துருக்கும். எல்லா நவதானியமும் பொட்டுக்கல்ல உணவு கொண்டும் கலந்துருக்கும். எல்லாமே கலந்துருக்கும். சரி, அந்த தானியத்துல பாத்தீங்கன்னா அது காலை உணவு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பில்லு கொடுப்போம். பில்லு அடிச்சு நீங்க போட்டுருக்கீங்களா? ஆமா, நாங்க போட்டுருக்கோம் தோட்டத்துல. சரி, 3 மணி நேரம் கழிச்சு அந்த பில்லு கொடுப்போம். அடுத்த 3 மணி நேரம் கழிச்சு சைலஸ்ன்னு ஒண்ணு இருக்கு, சைலஸ் கொடுப்போம். அது அடுத்த பாத்தீங்கன்னா சாயங்காலம் அப்புறம் 3 மணி நேரம் கழிச்சு தீவனம் கொடுப்போம். இந்த பண்ணையில வந்து மொத்தம் ஒரு 500-600 குட்டிகள் கிடக்குங்க. இதுல பக்ரீத்துக்கு மட்டும் எவ்வளவு குட்டிகள் வளர்த்தீங்க, இப்போ எவ்வளவு குட்டிகள் கிடக்கு சார்? பக்ரீத்துக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு 200 குட்டி வளர்த்துக்கிட்டு இருக்கோம். சரி, அந்த 200 குட்டியில பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 50 குட்டி விற்பனை ஆயிடுச்சு. சரி, இப்ப இன்னும் ஒரு 150 குட்டி இருக்கு. இப்ப அந்த 150 குட்டியில பாத்தீங்கன்னா இப்ப நேத்து ஒரு 50 குட்டி புக்கிங் ஆயிடுச்சு. சரி, லேண்ட்மார்க் போட்டு போயிட்டாங்க. பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 100 குட்டி இருக்கு. அது இப்ப விரைந்து யாரு வர்றாங்களோ அவங்க வந்து பார்த்து பிடிச்சிருந்தா அது உடனே சேல்ஸ் தான்.
சரி சார். இங்க பக்ரீத் குட்டிகள் விற்பனை எப்படி இருக்கு சார்? பக்ரீத் குட்டி விற்பனை நல்லா இருக்கு. ம். எல்லாம் வீடியோ பார்த்துட்டு அவங்கவங்க வந்து புக்கிங் பண்றாங்க. ம். நாங்க ஃபோன்ல கான்டாக்ட் பண்ணாங்க. நீங்க நேரடியா வந்து பாருங்க. பார்த்தா தான் ஆட்டோட தரம், மதிப்பு எல்லாம் தெரியும். ம். அப்படின்ட்டு இப்ப எல்லாமே நேரடியாவே வந்து புக்கிங் பண்ணிட்டு போயிடுறாங்க. சரிங்க சார். ஆர்டர் போட்டு அட்வான்ஸ் குடுத்துட்டு போயிடுறாங்க. இப்போ அட்வான்ஸ் இப்போ உடனே எனக்கு வேண்டாம், குட்டிகள் வேண்டாம். எனக்கு பக்ரீத்துக்கு இன்னும் கொஞ்சம் நாள் கிடக்கு. நான் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி, 3 நாளைக்கு முன்னாடி புடிச்சுக்கிறேன் அப்படின்னா, ம். எவ்வளவு குடுத்து புக்கிங் பண்ணிட்டு போலாம் சார்? இப்ப பார்த்தீங்கன்னா சில பேர் வருவாங்க. ம். என்ன நான் கட்டுறதுக்கு இடம் இல்லைங்க. ம். நாங்க பக்ரீத்துக்கு மொத நாள் புடிச்சுக்கிறோம் ம். அப்படிங்குவாங்க. சரின்ட்டு என்ன செய்வோம், நாங்க அட்வான்ஸ் வந்து பாதி வாங்கிருவோம். ம். இப்ப இந்த ஆடு 20,000 போதுன்னா 10,000 அட்வான்ஸ் குடுத்துட்டு போயிடுறாங்க. ம். அந்த அட்வான்ஸை குடுத்துட்டு பார்த்தீங்கன்னா பக்ரீத்துக்கு மொத நாள் வந்து புக்கிங் பண்றாங்க. புடிச்சிட்டு போயிடுறாங்க. அது லேண்ட்மார்க் போட்டு வச்சிருக்கோம். ஓஹோ! இது எல்லாம் பேட்ச் போட்டிருக்கோம். அது எந்த குரூப்னா அவங்களும் போட்டோ எடுத்துக்க சொல்லுவோம். போட்டோ எடுத்துட்டு உடனே சேல்ஸ் பண்ணிடுவோம். இப்ப அன்னைக்கு வந்து ஃபுல் அன்னைக்கு வந்து அமௌண்ட் ஃபுல் அமௌண்ட் வாங்கிட்டு குட்டியை கொடுத்துருவோம். குட்டிய எடுத்துக்கிட்டோம். நம்ம பண்ணையில பக்ரீத்துக்குன்னு வாங்குற குட்டிகளை என்ன மாரி தேர்ந்தெடுத்து வாங்குறீங்க? எப்படி அத சேர்க்குறீங்க? குட்டிகள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மாசம் மாசம் ஒரு 200, 300 குட்டி வரும். ஒரு 200, 300 குட்டி வெளியில போகும். ம். அதுல பார்த்தீங்கன்னா உடல் பருமனா, கால் நல்ல பருமனா, கொம்பு நல்லா இருக்கிற குட்டியா, நல்ல திடமா உள்ள குட்டியா அதுல பார்த்து ஒதுக்கிடுவோம். ம். காரணம் என்னன்னாக்கா இஸ்லாமிய பெருமக்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒச்சமும் இருக்கக்கூடாதுங்குவாங்க. ம். கொம்பு உடைஞ்சிருக்க கூடாது, காது ஓட்டை இருக்கக்கூடாது, ம். மோளையா இருக்கக்கூடாது அப்படின்னு எல்லாம் பார்ப்பாங்க. அதனால அவங்களுக்கு விருப்பத்துக்கு தகுந்தாப்புல அந்த குட்டியை அப்படியே நாங்க ஒதுக்கிடுவோம். ம். அதுல எந்த குட்டி நல்ல குட்டியா திடமான குட்டியா அதெல்லாம் தனியா பக்ரீத்துக்குன்னு அது தனியா ஒதுக்கிடுவோம். இதுக்குன்னு தனியா வாங்குறதுல வர்ற குட்டியெல்லாம் அப்படியே நல்ல குட்டியை பூரா எல்லாம் ஒதுக்கிடுவோம். எத்தன வருஷமா இந்த பக்ரீத் வளர்ப்பு? இப்ப 4, 5 வருஷமா பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ம். பாத்தீங்கன்னா இப்ப போன வருஷம் வாங்கினவங்க பூரா எல்லாம் இந்த வருஷம் வந்து புக்கிங் பண்ணிட்டு போயிட்டாங்க. ம். இப்ப இன்னமும் புதுசா வந்துகிட்டு இருக்காங்க. வீடியோவை பார்த்துட்டு இந்த வருஷமும் புதுசா வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. புக்கிங் பண்ணிட்டு தான் இருக்காங்க. போன திருப்பு வந்ததுக்கும், இந்த திருப்பு வந்ததுக்கும் பண்ணையில நெறைய மாற்றங்கள் பண்ணியிருக்கீங்க. ஆமா, போன திருப்பு தரையில போட்டிருந்தீங்க. ஒரு 6 ஆமா, பார்ட்டிஷனா பிரிச்சு போட்டிருந்தீங்க. ஆமா. அதுக்கப்புறம் இந்த திருப்பு வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுல பரண் போட்டிருக்கிறீங்க. என்ன காரணம்? அதுலருந்து இதுல மாத்திருக்கீங்களே என்ன காரணம்? உங்களுக்கு தரையில பாத்தீங்கன்னா தரையில வளர்க்கலாம். வளர்த்தோம்னா நீர் விடுறது, ம். புழுக்க போறது, கால்ல ஒட்டிக்கிட்டு நோய் நொடி அதிகமா வந்துகிட்டு இருக்கு. ம். அதனால இப்ப பரண் போட்டோம்னா அந்த நோய் நொடி எல்லாம் வராது. நீர் விட்டா நீர் கீழே போயிடும். ம். புழுக்க போட்டா புழுக்க கீழே வந்துடும். நோய் நொடி தாக்கம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ம். அதுவும் இல்லாம அதிக ஆடும் வளர்க்கலாம். ம். பாத்தீங்கன்னா இப்ப 600, 700 இருக்கு. இப்ப இந்த பரண் போட்ட பிற்பாடு இதுல வந்து 1000, 1200 குட்டி மேல ஏறிடும். ம். அது வந்து ஒண்ணும் பிரச்சனை இருக்காது. ம். நோய் நொடி தாக்கம் குறைவா இருக்கும். அதிக குட்டியை வளர்க்கலாம். அதுக்காண்டி தான் அதுக்காக தான் இந்த ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். போன திருப்பு ஒரு 100 காணு வெள்ளாடு வச்சிருந்தீங்க. ஆமாங்க. இந்த திருப்பு இல்லையே, வெள்ளாடு இல்லையே. இது விற்பனை ஆயிடுச்சு. வெள்ளாடு வரும். ம். வெள்ளாடு வாங்க தான் போறோம். ம். இந்த செம்பிலியை ஏத்தி விட்டு அதுக்கப்புறம் இப்ப தனியா ஒரு பார்ட்டிஷன் வெள்ளாட்டுக்காக தனியா வைக்கிறோம். ம். அதுல வந்து வெள்ளாடை கொண்டாந்து இறக்கிடுவோம். வெள்ளாடும் இருக்கும். சரி. ஆமா, கொடியாடு கொண்டாந்து இறக்குவோம். அது தனியா இருக்கும். அதுக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இப்ப குட்டிகள் பார்த்தீங்கன்னா, 600 செம்மறி கிடாய்கள் வளர்க்குறேன் ம். அப்படின்னீங்க. இதுல நோய் மேலாண்மை எப்படி பார்க்குறீங்க? 10 கிடாய் வளர்த்தாலே பலவிதமான நோய்கள் வரும். இத எப்படி சமாளிக்கிறீங்க சார்? இது பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஸ்டோர் ரூமே இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா மெடிக்கல் தேவையான மருந்து பூரா வாங்கி வச்சிருப்போம். ம். சளிக்கு தனியா, இது கல்ச்சலுக்கு தனியா, ஜுரத்துக்கு தனியா எல்லாத்துக்குமே மெடிசன் வச்சிருக்கோம். ம். பாத்தீங்கன்னா தீனி போடையில பார்ப்போம். எந்த குட்டி தீனி திங்கலையோ ம். அந்த குட்டி என்ன காரணம். ஜுரம்னா உடனே மீட்டர் எடுத்து வச்சு ஜுரம் பார்ப்போம். ம். ஜுரம் அதிகமா இருந்தா உடனே மாத்திரை. உள்ள ஓவர் ஜுரமா இருந்தா அதுக்கு இன்ஜெக்ஷன் உண்டு. ம். இன்ஜெக்ஷன் போடுவோம். அப்படி இல்லையா உடனே பார்ப்போம். 2 நாள் முதல் நாள் போட்டு சரியா ஆகலைன்னா மற்ற நாள் வெட்டினரி டாக்டர் வர சொல்லி என்னன்னு செக் பண்ணிடுவோம். செம்மறி ஆடுகளுக்கு அதிகப்படியான நோய்கள் வரும். நஷ்டம் அதிகமா வருது. அதுவும் இந்த பக்ரீத் குட்டிகள் வளர்க்குறது வந்து ம். ஒரு அந்த சீசனுக்கு மட்டும் தான் ரேட் இருக்கும். மத்த சீசனுக்கு ரேட் இருக்காது. ம். அதனால இது ஒரு லாபமான தொழில் இல்ல அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. ம். இத பத்தி உங்களோட கருத்து என்ன? இல்ல. அது வந்து சொல்லுவாங்க. பாத்தீங்கன்னா செம்பரி ஆடு வந்து வளர்க்குறதுல லாபம் இருக்கு. ம். இந்த குட்டியெல்லாம் பாத்தீங்கன்னா முறையா நம்ம அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து முறையா வளர்த்தோம்னா ஒரு மாசத்துக்கு 4லேருந்து 5 கிலோ வரலையும் வெயிட் ஏற்றலாம். ம். ம். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 6 மாசத்துல பாத்தீங்கன்னா 6, 5, 30 கிலோ வெயிட் ஏறிடும். ம். இப்ப 15 கிலோ உள்ள குட்டி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 கிலோ 45 கிலோவுக்கு வந்துடும். ம். அது வந்து லாபகரம் தானே. நஷ்டமும் வரும் தொழில்ல. ம். லாபமும் நஷ்டமும் வர்றதுதான் ஜகஜம். ம். ஆனா அந்த நஷ்டத்தை எதிர்கொண்டு நடத்தினாதான் அந்த லாபத்தை சம்பாதிக்க முடியும். ம். நஷ்டம் வந்துருச்சுன்னு ஓரம் கட்டினோம்னா நஷ்டம் நம்ம வந்து ஒன்றும் தொழில் பண்ண முடியாது. ம். லாப நஷ்டம் கலந்ததுதான். நஷ்டத்தை எதிர்கொண்டு லாபத்தை சம்பாதிக்க பார்க்கணும். சரி. இப்போ நீங்க பக்ரீத்துக்குன்னு வளர்க்குறீங்க, கறிக்குட்டி வளர்க்குறீங்க, வளர்ப்புக்குன்னு வளர்க்குறீங்க. இப்போ புதுசா இந்த தொழில்ல வர்றவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா,
பக்ரீத்துக்கு வளர்க்குறது லாபமா? இல்ல வளர்ப்புக்கு குடுக்குறது லாபமா? இல்ல எப்படிப்பட்ட குட்டிகள தேர்வு பண்ணணும்? எப்படிப்பட்ட குட்டிகள வளர்த்தா லாபம் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு வந்து செம்மறி ஆட்டுல வந்து எல்லா குட்டியுமே லாபகரமான குட்டி தான். ம். நஷ்டத்துக்கு வேலை கிடையாது. ம். இப்ப பாத்தீங்கன்னா இஸ்லாமியர் மக்கள் வந்து போய் சந்தையில போய் கேட்பாங்க. ம். பக்ரீத்துக்காக சில பேர் வாங்க போவாங்க. அங்க போய் பாத்தீங்கன்னா விலை வந்து அதிகம் சொல்றான். ம். ஒரு 20 கிலோ உள்ள குட்டிய நான் 25,000 சொல்றான், 30,000 சொல்றான்ட்டு வந்துருவாங்க. ம். நாங்க வந்து இஸ்லாமிய பெருமக்கள் எல்லா மக்களுமே நம்மள்ட்ட வந்து பயனடையணுங்கிறதுக்காக தான் ம். இந்த பக்ரீத் குட்டியை வளர்க்குறோம். ம். இது வித்தது போக பாத்தீங்கன்னா எல்லாம் கறிக்கு சேல்ஸ் ஆயிரும். ம். நஷ்டத்துக்கு வேலை கிடையாது. ம். கறிக்கு எடை போட்டு கொடுத்தோம்னாலும் அதுக்கு நமக்கு லாபகரமான தொழில் தான். இஸ்லாமிய பெருமக்கள் நிறைய பேர் வந்து குட்டி கிடைக்கல, அது கிடைக்கல, இது கிடைக்கலங்குவாங்க. அவங்களுக்கும் ஒரு பயனா இருக்கட்டும், ம். நமக்கும் ஒரு பயனா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ம். தொழிலை பண்றோம். இது பாத்தீங்கன்னா வியாபாரிகளும் வந்துருவாங்க. ம். எங்களுக்கு அந்த குட்டி கொடுங்க, இந்த குட்டி கொடுங்கன்னு. அதனால அவங்களும் ஒரு பயனடையட்டும் அப்படின்னு ஒரு பொதுச்சேவை மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம். பக்ரீத் விற்பனை எப்படி பண்றீங்கண்ணா? ஏன்னா சிலர் குட்டிகள் விற்பனை எடை போட்டு குடுக்குறாங்க, ஜோடியா குடுக்குறாங்க, இல்ல மதிச்சு குடுக்குறாங்க. கண் மதிப்புல மதிச்சு குடுக்குறாங்க. நீங்க என்ன முறையில விற்பனை பண்றீங்க? எப்படி நான் கேட்கறாங்க உங்ககிட்ட? இப்ப எங்க குட்டியெல்லாம் வந்து மதிச்சு தான் வாங்கிட்டு போறாங்க. ம். ஏன்னாக்கா அவங்க நேரடியாவே வர சொல்லிடுவோம். ம். போன்ல கான்டாக்ட் பண்ணா ஆட்டோட மதிப்பு தெரியாது அவங்களுக்கு. ம். நேரடியா வந்து பார்த்தா அவங்களுக்கு பிடிச்ச குட்டியை இப்ப நேத்து வந்தாங்க. பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி வந்து 20க்கும் போயிருக்கு, 25க்கும் போயிருக்கு. ம். அவங்களுக்கு எந்த குட்டி பிடிக்குதோ, அத மதிச்சு அப்படியே உடனே குடுத்துருவோம். எடை போட்டு பக்ரீத் குட்டிகள் குடுக்குறது. எடை போட்டு பக்ரீத் குட்டி கிடையாது. இப்போ கறிக்கு நம்மட்ட எவ்வளவு குட்டிகள் கிடக்கு? எப்படி? யாரும் வாங்கிக்கலாமா? கறிக்கு கிடக்கு. ம். கறிக்கு கிடக்குன்னா, பக்ரீத் முடிஞ்சு கறிக்கு குட்டி இருக்கு. ஒரு 400லேருந்து 500 குட்டி வரலையும் இருக்கு. ம். அதெல்லாம் வந்து எடை போட்டு தான் குடுப்போம். எடை போட்டு ஆமா, குடுக்குறீங்க. எடை அது போட்டு என்ன ரேட்டுக்கு குடுக்குறீங்கண்ணா? அது வந்து கிலோ ரூ. 450 மேனி எடை போட்டு குடுப்போம். அதாவது இன்றைய உயிர் ரேட். எடை. இன்றைய ரேட்டு. இன்றைய ரேட். அன்றைய ரேட் என்னவோ அந்த ரேட்டு தான். மார்க்கெட் ரேட்டு தான். ம். ம். பக்ரீத் குட்டிகள்ல என்னென்ன வகையில குட்டி இருக்கு? என்ன வகையான குட்டிகள்லாம் வச்சிருக்கீங்க? இதுல பாத்தீங்கன்னா, இப்போ எட்டயபுரம் பொட்டுக்குட்டி கிடக்கு. சரி. கோயில்பட்டி பொட்டாடு கிடக்கு. ம். அடிக்கருப்பு கிடக்கு. ம். மேச்சேரி கிடக்கு. ம். எல்லா வகையான குட்டியும் இருக்கு. எது வேணாலும் எது வாங்கிக்கலாம். வேணாலும் வாங்கிக்கலாம். அவங்களுக்கு பிடிச்ச குட்டிய தேர்வு செஞ்சுக்கலாம். வீடியோ பார்த்துட்டு இந்த பக்ரீத் குட்டிகள் வாங்கணும் அப்படின்னா, எத்தனை மணிக்கு பண்ணைக்கு வரணும்? எப்படி உங்கள தொடர்பு கொள்றது? காலையில வந்து ஒரு 6 மணிலேயே எங்க பண்ணை எப்போதுமே இங்க ஆள் இருப்போம். சரி. 6 டு சாயங்காலம் 6 மணி வரலையும் எப்போ வேணாலும் வந்து பார்க்கலாம். ம். எப்போ வேணாலும் நாங்கள் குட்டியை காமிப்போம். முன்னக்கூட்டி தொடர்பு கொள்ளணும்னாலும் தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ளலாம். செல் நம்பரை கான்டாக்ட் பண்ணி ம். தொடர்பு கொண்டுட்டீங்கன்னா நாங்கள் உடனே குட்டியை காமிச்சு உடனே பிக்கிங் பண்ணி ம். இது பண்ணி விட்டுருவோம். இவ்வளவு நேரம் உங்களோட நேரத்த ஒதுக்கி, நம்ம கேட்ட கேள்விகளுக்கு அழகா பதில் சொன்னீங்க. கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்துட்டு, நம்ம இஸ்லாமிய நண்பர்கள் குட்டி வாங்க வந்தா, கொஞ்சம் விலைய பார்த்து அனுசரிச்சு, நம்ம சேனலுக்காண்டி செஞ்சு குடுங்கண்ணா. ரொம்ப நன்றி. நன்றி.